இவர் என்ன செய்யறாரு, வெற்றி வெட்டிட்டு போறாரு. இந்த மாதிரி போனவன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அதாவது என்னன்னா அழுவன சும்மா அழுவுறது இல்ல, இதை பத்தி பேசினாலும் இப்படி அழுது கண்ணீர் வந்து தாடியில வலிகிற அளவுக்கு அழுவாராம். அந்த மாதிரி அழுவ ஆரம்பிச்சிருவாராம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இவருடைய நிலைமை அப்படி பாக்குறாங்க. ஊர்ல எல்லாம் பேசிக்கிறாங்கல்ல, இந்த பரீரா வந்து அவங்க வீட்டுல வேலை செய்யற ஒரு பொண்ணு, அதனால தெரியும்ல, ஆயிஷா நாயகி வீட்டுல வேலை செய்யறதுனால பரீராவை பத்தி தெரியும். அவர் கணவர் இது ஊர் புறம் பேசிட்டு தெரிஞ்ச ஒரு மேட்டரா போச்சு, ஊருக்கே தெரிஞ்ச ஒரு பஞ்சாயத்து ஆயிடுச்சு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பெரிய அப்பாஸ் இருக்காங்கல்ல, அப்பாஸ கூப்பிட்டு சொல்றாங்க, அப்பாஸே இதை கவனிச்சு பாத்தியா நீ, இந்த மனுஷன் எவ்வளவு அந்த பொண்ணு மேல பிரியம் வச்சிருக்கிறாரு, அந்த பொண்ணுக்கு பாரு இந்த மனுஷனை பிடிக்கவே இல்ல, இவருடைய அன்பை பாரு எவ்வளவு கூடுதலா இருக்குது, அந்த பொண்ணுடைய வெறுப்பை பாரு எவ்வளவு கூடுதலா இருக்கு, ஒரு ஆச்சரியமா இல்லையா? பெரிய தகப்பன் சும்மா கேஷுவலா பேசிட்டு இருக்குமே என்ன செய்யறாங்க, இதை வந்து அப்பாஸ் வந்து ரசூலுல்லாஹ் அப்படி கேட்கறாங்க, உனக்கு வியப்பாக இல்லையா அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி யோசிச்சு பார்த்துட்டு அந்த பொம்பளை கூப்பிடுறாங்க, பரீராவை கூப்பிட்டு, ஏமா நீ அவரோட சேர்ந்து வாழலாம்ல, வேணான்னு வெட்டி விட்டு போறிய, நீ சேர்ந்து வாழலாமே, லவ் ராஜாத்திஹி, நீ சேர்ந்து வாழ்ந்தா என்ன அப்படிங்கிறாங்க. அந்த அம்மா என்ன இருக்குதுன்னா தவமுருனி சேர்ந்து வாழணும்னு உத்தரவு போடுறீங்களான்னு இருக்குது. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, உத்தரவு என்ன, பெண்ணுக்கு கணவனை விட்டு பெரிய உரிமை கிடையாது, சேர்ந்துதான் வாழணும்னு ஆர்டர் பண்றீங்களா அட்வைஸ் பண்றீங்களான்னு கேக்குது அம்மா. ஆர்டர் பண்ணா ரசூலுல்லாஹ்வோட ஆர்டரை மீற முடியாது, அட்வைஸ்னா எனக்கு நான் என்னுடைய சுதந்திரமா நான் முடிவு எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேக்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னமான அஷ்ஃபவு, நான் ஆர்டர்லாம் பண்ணல, உனக்கு அந்த ரைட் இருக்குது, மார்க்கப்படி உனக்கு ரைட் இருக்குது, நானா பரிதாபப்பட்டு என்ன செய்யறேன், உனக்கு இந்த ஒரு யோசனையை சொல்றேன், நீ மாட்டேன்னு சொன்னா நீ அல்லாஹ்ட்ட குற்றவாளி ஆக மாட்ட. அவங்க அந்த அம்மா எதுக்கு பயப்படுது, நம்ம அந்த கணவன்கிட்ட போய் சேரலன்னா அல்லாஹ்விடத்தில் குற்றவாளி ஆயிருவோமோ என்று பயம் இருந்தால் நான் சேர்ந்துக்கு ரெடியா இருக்கிறேன். நான் செஞ்சு மார்க்கப்படி தப்பு இல்லைன்னு சொன்னா நீங்க பெரிதாப்படுற நான் போய் வாழ நான்ல, எனக்குள்ள சந்தோஷம் வேணும், நீங்க இறக்கப்படுறீங்க நான் போய் வாழ இயலுமா? அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லை ரெண்டா பிரிக்குது அந்த அம்மா. எல்லா சஹாபாக்களும் அப்படித்தான் வழங்கி இருந்தாங்க, வஹியத்தான் எடுத்துக்கொள்ளணும். வஹிங்கிறது என்ன, அல்லாஹ்வுடைய சட்டமா எதை சொல்றாங்களோ அதை எடுத்துக்கொள்ளணும். மனிதன்கிற முறையில செல்லக்கூடிய பரிந்துரை என்ன செய்ய முடியாது, எடுத்துக்கொள்ள. இதெல்லாம் நம்ம சொல்லுவோமா இல்லையா? நம்மளுக்கே ஒரு கேஸ், பக்கத்து வீட்டுல ஒரு கேஸ், புருஷன் கொண்டாடி பயங்கரமான சண்டை வருதுன்னு வைங்க, அப்ப என்ன செய்வோம், நம்ம மனசுல போடு இது தேராது, பிரிஞ்சுட்டா நல்லது நமக்கே தோணும். அவ்வளவு அநியாயம் நடக்கும், பார்த்த பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால இவன் பேசுறதும் அவன் பேசுறதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எகிரி பேசுறதையும் பார்த்தோம்னு சொன்னா இது ஒரு காலத்தையும் ஒன்று சரியா வராது, நமக்கே தெரியும். ஆனா என்ன செய்வோம், நம்ம போய் இவ்வளவு நுழைஞ்சோம்னா இவன் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, மனசுல என்ன இருக்கு, தொலைஞ்சு பிரிஞ்சுதான் நல்லது நமக்கே தெரியும். ஆனா அங்க போய் பஞ்சாயத்து பண்ண போகும்போது நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு விடுங்கன்னு சொல்ல முடியுமா? யாராவது சொல்லுவோமா? பிரிஞ்சுறதா நல்லதுன்னு தெரிஞ்சா கூட நம்ம என்ன செய்வோம், ஏங்க கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சேர்ந்து போ பாருங்களேன் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? மனசுக்குள்ள என்ன இருக்கு, இது தேரவே சேரையா, பிரிஞ்சாதான் நல்லது நமக்கு தெரியும். ஆனா அதை சொல்ல மாட்டோம் இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கடா, சட்டப்படி இந்த பெண்ணுக்கு உரிமை இருக்குது, அந்த அளவுக்கு எல்லாம் முத்தி தான் போச்சு, இருந்தாலும் நம்ம என்ன அட்வைஸ் பண்ணுவோம், நீங்க சேர்ந்து வாழுவோமா அப்படி சொல்லி பாப்போம்னு சொல்றாங்க. அந்த மாதிரி என்ன சொல்லுது, தஅமுருனி, எனக்கு நீங்க ஆர்டர் பண்றீங்களான்னு கேக்குது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, ஆர்டர்லாம் கிடையாது, நீ விரும்பினா பிரிஞ்சு இருந்து கொள்ளலாம், ஆனால் நான் ஒரு ரெக்கமெண்ட் பண்றேன், ஒரு பரிந்துரை தான் உனக்கு பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொல்லு, லா ஹாஜத் லி ஃபீஹி, எனக்கு அவர் தேவை கிடையாது, நீங்க பரிந்துரை பண்ணீங்கன்னா எனக்கு தேவை கிடையாது, ஏன்னா நான் சந்தோஷமா இருக்கணும் இல்லையா, எனக்கு பிடிக்கல விட்டுருங்கன்றுச்சு. இது புகாரில 5283வது ஹதீஸில் இருக்க பெண்களுக்கு எப்படிப்பட்ட உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்களேன். கணவன் வேணாம்ங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா சிம்பிளாக இந்த மாதிரியான ஒரு முறை இருக்குமையானால் ஒழுக்கக்கேடுகளே இருக்காது. அதாவது இந்த ஒழுக்கக்கேடுகள்லாம் முக்கியமான காரணம் எங்க, கல்யாணம் ஆகாதவர்கள் ஒழுக்கக்கேடுல ஈடுபடுவது அதுக்கு வேற காரணம். கல்யாணம் ஆகி கணவனோட இருந்து கொண்டு ஒழுக்கக்கேடுல ஈடுபடுகிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு முக்கியமான காரணம் என்ன, இந்த மாதிரி காரணம் தான். இந்த ஹதீஸ்ல பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரியான ஒரு காரணத்தினால் அவர்களுக்கு என்னவாக பிடிக்கலங்கிற பட்சத்தில் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா அவங்க ஹலாலான முறையில் அந்த திருமண ஒப்பந்தத்தை முறித்துக் கொண்டு வேற ஒரு திருமணத்தை ஹலாலான முறையில் செய்து கொள்ளாமல் அவங்க என்ன செய்வாங்க, ஹராமான முறையிலே இந்த மாதிரி காரியத்தை செய்து தானும் கெட்டு போய் அவங்க நரகத்துக்கு போய் அதை அதை தப்பித்துக் கொள்வதற்காக வேண்டி ஒரு தப்பை மறைக்க இன்னொரு தப்பு செய்வாங்க இல்லையா, அதெல்லாம் செஞ்சு கொலை வரைக்கும் போயிடும். அதாவது இந்த மாதிரி தப்பான நடத்தைக்கு போவாங்க, அது ஒரு ஆள் தெரிஞ்சு போச்சுன்னா அவனை காலி பண்ணுவாங்க, அவன் பார்த்து அவனையும் காலி பண்ணுவாங்க. இந்த மாதிரியான வகையெல்லாம் என்ன செய்யறது நடக்கிறதுனா என்ன காரணம், இது சிம்பிளா இருக்கணும். குடும்ப வாழ்க்கைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச கல்யாணம் எதுக்கு பண்றதுன்னு எல்லாரும் தெரியுதுல, சந்தோஷமா இருக்குதானே பண்றது. அந்த சந்தோஷம் ஒருத்தர் ஒருத்தர் கிடைக்கல என்று சொன்னா அப்புறம் எப்படி சேர்த்து வைக்கிறது என்ன அர்த்தம் இருக்கு, அதுல
சேர்த்து வச்சோம்னா எப்படி அவங்க சந்தோஷமா இருப்பாங்க? கிடைக்காத ஒண்ணு எப்படி இருக்க முடியும்? அப்ப இதை நம்ம என்ன செய்யணும்? இந்த சமூகம் விளங்கிக் கொள்ளவே இல்லை. பெண்களும் இப்படி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா? அந்த கால 14 நூற்றாண்டுக்கு முந்தி பாருங்க, இப்படிலாம் ரசூலுல்லாஹ்ட்ட பேச முடியுது. என் கணவர் எனக்கு திருப்தி இல்லை, என் கணவர்கிட்ட நான் என்ன செய்ய முடியாது, சந்தோஷமா இருக்க முடியல, இப்படின்னு யார் பேசுறா? அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அந்த காலத்து காட்டுமிராண்டி காலத்திலே ஒரு பெண்ணு தைரியமா என்ன செய்யுது, தன்னுடைய உரிமையை நிலைநாட்டி இருக்குது. இன்னைக்கு இப்படி பேச முடியுமா? நம்ம ஜமாத்துல கேட்டுக்குவாங்களா? சட்டம் தெரியல, சட்டம் தெரியாதனால அவங்களும் கேட்கறதுக்கு பயப்படுறாங்க. எத்தனை குடும்பங்கள்ல அவங்க சந்தோஷமா இருக்கல, ஆனாலும் என்ன செய்யறாங்க, ஒரு மனசாலையை இருந்துகிட்டு வெறுத்துக்கொண்டு வேற வேற மாதிரியான தவறான ஒரு தொடர்புகளை எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த ஹலாலான முறையில் அதுக்கு மார்க்கத்தில் வழி இருக்கிறது. நீங்க ஒரிஜினல் முஸ்லிமா இருந்து கொண்டு மறுமையில தண்டனை தப்பித்துக் கொண்டு உங்களுக்கு வேண்டுமான சந்தோஷங்களை அடைந்து கொள்வதற்கு இந்த மார்க்கம் விரிவான வாசலை உங்களுக்கு திறந்து வைத்திருக்கிறது. அந்த வாசலை இழுத்து அடைச்சிட்டு என்னதான் கொள்ள வாசலுடைய போவாங்க. மெயின் வாசல கரெக்டா இருக்குதுல்ல, மெயினான வாசல கரெக்டா இஸ்லாம் போட்டு வச்சிருக்கும் பொழுது அது பெண்களுக்கும் தெரிய மாட்டேங்குது, ஆண்களுக்கும் தெரிய மாட்டேங்குது, சமுதாயத்துக்கும் தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் பாக்குறோம். இன்னும் சொல்ல போனால் இதாவது சாதாரணமா இருக்கு. இதை விட எப்படி ரசூலுல்லாஹ் எப்படிலாம் கேட்கறாங்கன்னு பாருங்க. பெண்கள்லாம் எந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ரிஃபான்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு சஹாபி. அவருடைய மனைவி சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அது என்னவோ பிரச்சனை நினைத்தாரு, அவரு அந்த மனைவியை டைவர்ஸ் பண்ணிட்டார். ரிஃபா என்பவர் தன்னுடைய மனைவியை நினைச்சிட்டாரு, விவாகரத்து பண்ணிட்டார். பண்ணின உடனே அந்த அம்மா என்ன செய்யுதுன்னு கேட்டா, அப்துல் ரஹ்மான் பின் ஜுபைர் வேற ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிடுச்சு. இந்த ரிஃபாங்கிற கணவர் மனைவியை தலாக் சொல்லிட்டாரு. தலாக் சொன்ன உடனே அந்த இந்த காலம் எல்லாம் முறைப்படி எல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த அம்மாவை யார் கல்யாணம் பண்ணிக்கிட்டா? அப்துல் ரஹ்மான் பின் ஜுபைர் ஒரு ஆளு கல்யாணம் பண்ணிட்டார். ஆனா கல்யாணம் பண்ண பிறகு அந்த அம்மாவுக்கு தெரியுது நம்ம தப்பு பண்ணிட்டோம். ஏன் அவர் மாதிரி இவர் சந்தோஷம் கொடுக்க முடியல. அவர் முதல் கணவர் தான் அந்த அம்மாவுக்கு பிடிச்சிருக்குது. ரெண்டாவது கணவர் என்ன செய்யல, ஏன்னா இவங்க ஒரு கம்பேர் பண்ணி பாத்துருவாங்க இல்லையா, அதனால என்னவாச்சு, உங்களுக்கு பிடிக்கல. அப்ப என்ன பண்றான், தெரியாதனமா பண்ணிட்டோமே, நம்ம இவர் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட என்ன செய்யறாங்க, அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இவர் இவர்கிட்ட நான் எந்த ஒரு பாவத்தையும் காணவில்லை, ஆனா இவர்கிட்ட இருப்பது எனக்கு போதுமானதா இல்லை அப்படிங்கிறாங்க. இவரிடம் இருப்பது எனக்கு போதுமானதாக இல்லை இப்படி சொல்றாங்க பச்சையா. அப்ப என்ன செய்யறாங்க, அவர் அப்துல் ரஹ்மான் ரசூலுல்லாஹ் கூப்பிட விட்டுறாங்க. புருஷன், என்னப்பா இந்த பொம்பளை போய் சொல்றா, அல்லாஹ்வின் சத்தியமா அந்த பொம்பளை என் மனைவி சொல்றது, அந்த ரெண்டாவது புருஷனை கூப்பிட்டு கேட்கறாங்க, இது எதுக்கு இந்த அம்மா சொல்றாங்கன்னு கேட்டா, இவரை விட்டு ரத்து பண்ணிட்டு பழைய கணவர்கிட்ட போயிடலாங்கிறது அந்த வேலை பண்ணது. அம்மா என்ன செய்யுது, பொய்யத்தான் சொல்லுது, இந்த ஆள் மேல பொய்யா பழி போட்டு இவருக்கு ஆண்மையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, இந்த அம்மா எனக்கு வேற ஒரு ஏற்பாடு, பழைய கணவன்கிட்ட போறதுக்கு ஏற்பாடு செய்யுங்கன்னா அதுக்கு இந்த பஞ்சாயத்து. அதுக்கு என்ன பண்றாங்க, அந்த காலத்திலே கணவன் மீது இல்லாத ஒண்ணு சொல்றது, இருக்கிறத சொல்றதும் உண்டு, முத சம்பவம் மாதிரி இல்லாத சொல்றதும் உண்டு. அந்த மாதிரி அவர் என்ன செய்யறாரு, அல்லாஹ் மேல சத்தியமா அந்த பொம்பளை சொல்றது பொய், நான் எல்லாம் கரெக்டான ஆம்பளையா தான் இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப அவருக்கு என்னன்னா, வேற ஒரு மனைவியின் மூலமா 2 புள்ள வேற இருக்கு அவருக்கு. அந்த புள்ளையும் கூட்டிட்டு வந்திருக்காரு. அவரு எவிடன்ஸுக்காக என்ன செய்யறாரு, எவிடன்ஸுக்காக விசாரணைக்கு ரசூலுல்லாஹ் கூப்பிட்ட உடனே அவர் மட்டும் வராம 2 புள்ளையும் கூட்டிட்டு வந்திருக்காரு. அது இவர் இந்த பொண்டாடிக்கு பிறந்த புள்ளை இல்ல, வேற ஒரு மனைவி மூலமா பிறந்த புள்ள. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, பனூக ஹாவுலாயி, இதெல்லாம் ஓம் பிள்ளைகளான்னு கேக்குறாங்க. ஆமா அப்படிங்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஏமா நீ பேசுற கொஞ்சமா நல்லா இருக்குதா? ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, இந்த பிள்ளையோட கூட்டிட்டு வந்திருக்கிறாரு, அவருக்கு நீ ஆண்மை இல்லைங்கிற, அதை சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, இன்னும் சொல்ல போனா நீ சொல்ற விளங்கித்தான் பேசுறியா? இந்த ஒரு காகத்துக்கும் இன்னொரு காகத்துக்கும் எப்படி ஒற்றுமை இருக்குமோ அந்த மாதிரி அச்சு அசலா இருக்கிற பிள்ளைங்க அவரு அப்படி சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, காகத்துக்கு காகம் கண்டுபிடிக்கல, கோழி குஞ்சு எல்லாம் நீ கண்டுபிடிச்சிடலாம். ஒவ்வொரு கோழி குஞ்சும் ஒவ்வொரு விதமா இருக்கும், ஒவ்வொரு கலரா இருக்கும், ஒவ்வொரு டிசைனா இருக்கும். 10 கோழி குஞ்சு இருந்தா 10 ஒரே மாதிரியா இருக்காது. ஆனா காகத்துக்கு என்னவாக, எல்லாம் 10 குஞ்சு பிடிச்சா 10 கருப்பா தான் இருக்கும். அது 1வது எது 2வது எதுன்னு கண்டுபிடிக்க இயலாது. அந்த மாதிரி தாய்க்காகவும் அப்படிதான் இருக்கும், குட்டிக்காகவும் அப்படிதான் இருக்கும், அனைத்துக்காகவும் என்ன இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பிட்டு காட்டுறாங்க, காகத்துக்கு காகம் எப்படி ஒப்பாக இருக்குமோ அந்த மாதிரி இந்த 2 பிள்ளைகளுக்கும் இவருக்கும் அப்படி அச்சு அசலா இருக்குது, இவருக்கு தான் பிறந்து இருக்குது, நீ ஆண்மை இல்லைங்கிறியா அவருக்கு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க சொல்லி அதை கண்டிக்கிறாங்க. இது புகாரில 5825 ஹதீஸில் இருக்குது. எதுக்கு சொல்றேன், கரெக்டான உள்ளத சொல்லியும் வர்றாங்க. அந்த அம்மா பொய்க்கு காரணம் என்னன்னு கேட்டா, அவர் ஆண்மை இல்லைங்கிற காரணம் இல்ல, பழைய கணவர் மாதிரி இல்ல அந்த அம்மாவுக்கு, அதான் பிரச்சனை.
அதை வந்து இப்படி என்ன செய்யுது, இப்படி சொன்னா நம்மள மாத்தி விட்டுருவாங்க என்பதற்காக போய் சொல்லுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, நீ அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஏத்துக்கிட்டாங்கன்னு வைங்களேன். அப்ப இதுல இது எதுக்கு சொல்ல வர்றோம், மனைவிமார்கள் வந்து கணவனை பிடிக்கவில்லை என்று சொன்னால் அவங்க வந்து விவாகரத்து பண்ணுவதற்கு எளிமையான வழிமுறை மார்க்கத்தில் இருக்கிறது. ஜமாத்தார்கள் வந்து இதை வந்து விளங்க வேண்டும். ஒரு ஜமாத்திலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க. எந்த ஒரு ஜமாத்துல என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, கணவன் மனைவி கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்துன்னு வந்துருச்சுன்னு சொன்னா மாட்டேன்னு ஒரு பெண்ணு சொல்லுவார். அதுக்கு மேல உடைச்சு சொல்ல முடியாது. எனக்கு வேணாம், அம்மா வீட்டுல இருந்து போக மாட்டான், என்னென்னமோ பண்ணி பார்ப்பாங்க, நான் போகவே மாட்டேன்னுவா. அப்ப நம்ம என்ன யோசிக்கணும், ஏன் அப்படி போக மாட்டேங்கிறா? ஒரு வருஷ கணக்கு 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, தாய் வீட்டுல உட்காந்துக்கிட்டு புருஷனை நோக்கி ஒரு பொண்ணு போகலண்டா போகாம இருப்பாளா? அப்ப அதுல என்ன மேட்ருங்கிறத வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்களை வச்சு இல்ல பெண்களை வச்சு கேட்டு விசாரிச்சு அவங்களோட உள்ள விஷயத்தை கண்டுபிடிச்சு அப்ப என்ன பண்ணணும், அப்ப ஏமா 3 வருஷமா வீட்டுல உட்கார்ந்துகிட்டு இருக்க, பேசாம ரத்து பண்ணிட்டு வேற கல்யாணம் பண்ணி போக வேண்டியதானே என்று ஒரு அழகான தீர்ப்பு சொல்வதுதான் அந்த பெண்ணுக்கும் ஒரு நிம்மதியா இருக்கும், இவருக்கு நிம்மதியா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை என்ன செய்யணும், நம்ம வழங்கிக் கொள்ள வேண்டும். அதனால் ஆண்களுக்கு இருக்கிற மாதிரியான விவாகரத்து உரிமை பெண்களுக்கும் இருக்கிறது. இப்படி பெண்கள் விவாகரத்து வாங்கிட்டாங்கன்னு சொன்னோன்னு முடிச்சிடறாங்கல்ல, அவங்களுக்கு என்ன டைம்னு கேட்டா 1 மாதவிடாய் தான் கணக்கு. இப்ப எனக்கு வேணாம், அந்த புருஷன் வேணான்ட்டாங்கன்னு வைங்களேன், 1 மாதவிடாய் வந்தோன்னு வேற கல்யாணம் பண்ணிக்கலாம். 3 மாத காலங்கள் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. ஆம்பளை டைவர்ஸ் பண்ணான்னு சொன்னா அந்த பெண் வந்து இவன் அழைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால 3 மாச அவகாசம் கொடுத்துச்சு. இப்ப அவ தானே வேணான்னு இருக்கிற மாதிரி எப்படி அழைப்பான், அழைச்சுதான் வேணான்னு சொல்லி போயிருக்கிற, அழைக்கிற மேட்டருங்க வராது. அவளே வேணான்ட்டு போன காரணத்தினால அப்ப என்ன இஸ்லாம் சொல்லுது, குழந்தை உண்டா இருக்கான்னு கண்டுபிடிக்கணும்ல, மாதவிடாய் வருதான்னு பார்க்கணும். வரலன்னா குழந்தை உண்டாயிருச்சுன்னு அர்த்தமாயிரும், வந்துருச்சுன்னா குழந்தை இல்ல போயிட்டே ஒரு மென்சஸ் வர்ற அதை என்னைக்கு வந்து வேணான்ட்டு போறாங்களோ அதுக்கு அடுத்து ஒரு தடவை மாதவிடாய் வந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கு முடிஞ்சவொன்னு என்ன செய்யலாம், அவங்க வேற ஒரு புருஷனை கல்யாணம் பண்ணிக்கலாம். பல மாதங்கள் கூட தாக்கு பிடிக்க வேண்டிய தேவை கிடையாது. 1 மாசம் தான், 1 மாசத்துக்குள்ள நினைஞ்சிடறேன் அந்த இதாவுடைய காலம் முடிஞ்சிடும். அதே மாதிரி வந்து அந்த வீட்டுல வச்சு அந்த விவாகரத்து முடிஞ்சவன வீட்டுல வச்சிருப்பான்ல தலாக்கு சொன்ன உடனே அந்த விளையாட்டும் கிடையாது, போயிட வேண்டியதான் பேசாம. 1 மாசம் வரைக்கும் இவன் ஜோர் போட அவசியம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னு கேட்டா, அந்த தரப்பஸ ஹைலத்தன் வாஹிதா, ஒரே ஒரு மாதவிடாய் அளவுக்கு நீ வெயிட் பண்ண வேண்டும். ஃபதல்ஹக பிஅஹ்லிஹா, அவ வீட்டுக்கு போய்விட வேண்டும். ஏன்னா அவளா வேணான்னு சொன்னதுனால அந்த 1 மாச காலத்துக்கு புருஷன் ஜோர் போடுவான வேணான்னு சொல்லி போகுது, அதுக்கே நம்ம ஜோர் போடணும், சேர்ந்துக்கிறது ஒட்டிடுவாங்க என்பதற்காகத்தான் என்ன செய்யப்படுது, நம்ம வீட்டில் வைத்துக் கொள்ளணும் என்றெல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பெண்கள் செயலில் இருந்து அப்படி கேட்டார்களே, ஆனால்